இப்படி ஒரு குற்றம் பொதுவெளியில் வந்துச்சுங்க. அப்படிலாம் இல்லைங்க, நாங்கள்லாம் செய்யலைங்க, அவரே தாங்க வந்தாருன்னு. ஏன் தண்ணியில் விளக்கம் தரல? தாவேகா கட்சியிலேருந்து யாருன்னா இது வரைக்கும் பேசியிருக்காங்களா அதை பற்றி? இதை பற்றி பேசவே இல்லையே. நீ பேச மாட்டேன்றதானே வருத்தம். நீ எல்லாத்தையும் பின்னாடி பிஜேபி சொல்லி செஞ்சிடுற. ஏங்க பிஜேபியை இது வரைக்கும் காப்பாற்றுறது, இந்த விஷயத்தில் காப்பாற்றுறது யாருன்னு பட்டவர்த்தனமாக தெரியுது. தாவேகாக்காரன் கூட பேசலாம், அந்த கட்சியினுடைய ரசிகர்களும் பேசலை, தொண்டர்களும் பேசலை. அதிமுக காரனும் பிஜேபி காரனும் முரண்டு கட்டி பேசிக்கிட்டு இருக்கான். காரணம் சட்டசபையில் அதெல்லாம் சொல்லி ஒரு கூட்டணி வரலன்றதுக்காகவா? அதுக்காக நீ இவ்வளோ அந்த அந்த ஒரு ட்ரோல் மெட்டீரியல் கூட நான் பார்த்துருந்தேன். அதே விஜய் அந்த அம்மாவை கொடநாட்டில் போய் சந்திக்கும் போது கை கட்டி நின்று பவ்யமாக பேசின விஜயை அவர்கிட்ட போய் நீ காலில் விழுந்து கூட்டணி வர வைக்கணுமா? அதுக்கு நீ இந்த 41 உயிரை நீ வந்து விதைச்சி தான் இந்த கூட்டணி வரணுமா? வந்துட்டு போங்க, அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. அதே தான் எங்கள் தலைவரும் சொல்ல, அது வந்துட்டு போட்டோம் வராமல் போட்டோம் அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அதுக்காக சமூகத்தை பதட்டமடைய செய்யாதீங்க, தேவையில்லாத அவதூறுகள் செய்யாதீங்க. அவதூறு கூட பண்ணிட்டு போப்பா. ஒரு விஷயம் நடக்காததை நடந்த மாதிரி வெளியில் சொல்லாதீங்கன்னு தான் நான் சொல்கிறோம்.